என் பேர் எஸ் கோபாலகிருஷ்ணன். மாதிரி வர்மக்கலையை பற்றி ரொம்ப வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ தற்காப்பு கலை பயிற்சியும் மருத்துவமும் கொடுத்துட்ருக்குறேன். இந்த வர்மக்கலை எங்கே தோன்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்முடைய கடல் கொண்ட தென்னாடுன்னு சொல்லுவாங்க, குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து தோன்றுன ஒரு அற்புதமான ஒரு கலை. அதுக்கப்புறம் சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் அதை முறைப்படி அதுக்கு இலக்கணம் வகுத்து அதுக்கு பல பாடல்களை எழுதி அதை நம்முடைய பாரம்பரியமாக நம்ம கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஒரு பெரிய பொக்கிஷமாக நம்ம இதை பாதுகாத்து வந்துட்டுருக்குறோம். இந்த கலை ஏன் பரவாம போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கலை பரவாமக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது துஷ்டர்கள் கையில் கிடைச்சது தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதாவது எதிரிகள் கிட்ட பயன்படுத்தக்கூடிய யுக்திகளையும் தற்பாதுகாப்புக்காக உபயோகப்படுத்த வேண்டிய யுக்திகளையும் நம்ம நல்ல மனம் படைத்தவங்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் உபயோகப்படுத்தி அவங்கள மானபங்கப்படுத்துறது, பல கொலைகள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததுனால நாளடைவில் சித்தர்கள், முனிவர்கள் அதை பார்த்து மறைச்சு ஒழிச்சு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒழித்து வைக்கப்பட்ட ஒரு கலை என்னுடைய ஆசான்மார்கள் பல பேர்த்துக்கிட்ட போய் நான் கற்றுட்டு இதை நான் இப்போ எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 18 வருட அனுபவம் எனக்கு உண்டு. இப்போ ஒரு 5 வருட காலங்களாக நான் அதை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இப்போ இதில் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்முடைய உடல் இருக்கக்கூடிய பிராண ஓட்டம், இந்த உடல் முழுவதும் பிராண ஓட்டத்தால் நிறைஞ்சது. அப்போ இந்த பிராண ஓட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் சொல்லுவாங்க, இணைப்பு. இப்போ இந்த கை இருக்குன்னா அந்த கையோட இணைப்பு ஒரு இடத்துக்கு. அப்போ அது மூலம் இணைப்புகள் இருக்கக்கூடிய இடங்களை தூண்டி விடுறது மூலமாக நம்ம மருத்துவம் செய்யலாம், அந்த பிராண ஓட்டத்தை தெளிவு பண்ணி விடலாம். சரி, இப்போ இந்த வர்மத்தின் பிரிவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படுவரும் 12, தொடுவரும் 96 பொதுவாக வழங்கக்கூடிய ஒரு முறை. படுவரும் 12 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு அடியில் ஆளை வீழ்த்திடலாம். அது ஒன்று. ரெண்டாவது, மருத்துவத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அந்த படுவரும் 12ஐயும் நீங்கள் டியூன் பண்ணும்போது பலவிதமான நோய்கள் உங்களுக்கு விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை இந்த படுவரும் முறை. தொடுவரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வியாதியை கொண்டு வரக்கூடிய ஒரு முறை. அதாவது அடித்து விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதத்தில் ஆளை கொள்ளணும், 15 நாளில் ஆளை கொள்ளணும், ஒரு 3 மாதத்தில் ஆளை கொள்ளணும், 1 வருஷம் கழிச்சு கூட அது உங்களுக்கு அதோடைய பாதிப்பு உள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு கொலை பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நாளடைவில் ஏற்பட்ட நோய்களை நம்ம தொடுவர்கள் மூலமாக எளிமையாக தீர்க்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி வர்மத்தில் மொத்தம் படுவரும் 12, தொடுவரும் 96, மொத்தம் 108 வர்மங்கள் உண்டு. அதுபோக துணை வர்மங்கள் ஏராளமாக இருக்குது உடம்புல. ஏன்னா 72,000 நாடி மரபுகளுக்குள்ள உங்களுக்கு பிரித்து சித்தர்கள் எல்லாம் வகுத்து பல வர்ம நூல்கள் பேசப்பட்டிருக்கு. அதில் முக்கியமானது வர்ம சூத்திரம், வர்ம பீரங்கி, வர்ம கண்ணாடி, வர்ம சரசாஸ்திரம், வர்ம வில்லும் விஷயம், வர்ம பீரங்கி திறவுகள், வர்ம உடிமுறிவு சாரி, இது மாதிரி நிறைய நூல்கள் இருக்குது. இப்போ இது யாராருக்கு கற்றுக் கொடுக்கலாம், யாராருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சித்தர்கள்லாம் அதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதாவது யாருக்கு கொடுக்கணும், அதாவது சீடன் அப்படின்னு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சீடன் அப்படின்னா அவன் நம்ம முழுமையாக சோதனை பண்ணி அவன் எந்த அளவுக்கு அவன் ஒரு முழுமையான ஈடுபாட்டோடையும் பக்தியோடையும் இந்த கலை மேலே ஒரு பக்தியோடையும் ஈடுபாட்டோடையும் ஒரு தன்னலமற்ற ஒரு பொது சேவை செய்யக்கூடிய ஒரு நோக்கத்தோடு இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் என்னுடைய ஆசான்கிட்ட பல வருடங்கள் கூடவே இருந்து நான் படிச்சுக்கிட்டது. ஏன்னா அவர் எடுத்தோன்னே எனக்கு ஒன்றும் சொல்லித்தர கிடையாது. பல வருடங்கள் ஒரு கூடவே இருந்து ஒரு போன இடத்துக்கெல்லாம் போய் பல நுட்பங்களை பல மூலிகைகளை எல்லாத்தையுமே நம்மளுக்கு தொட்டு காட்டி இந்த வாரத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த வர்மம் தமிழர்களுடைய பாரம்பரிய சொத்து. அதாவது ஆதி காலத்தில் இந்த குமரி கண்டத்தில் இருந்த தமிழர்கள் அத்தனை பேர்த்துக்கும் வர்மம் தெரியும். அதை ஏன் அவங்க தேடி போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதன் மூலம் பலவிதமான நன்மைகள் அவங்களுக்கு கிடைச்சது. அதாவது உதாரணத்துக்கு இந்த போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கை கால் வெட்டுப்படும். அப்போ நிறைய ப்ளீடிங் ஆகும். அப்போ அந்த ப்ளீடிங்கை கட்டுப்படுத்தக்கூடிய புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளிகளை அழுத்துறது மூலமாக அந்த ப்ளீடிங்கை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். மயக்கம் போட்டு விழுகிறாங்க, அடிகள் பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க.
அப்போ உடனடியாக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய புள்ளிகள் சிலதில் இருக்குது. அதை போடும்போது அப்போவே அவங்க ரிலீஸ் ஆகி எழுந்திரிச்சுக்குவாங்க. ரெண்டாவது, சுறுசுறுப்போடையும் ஆரோக்கியத்தோடையும் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா பல விதங்கள்ல அது உபயோகப்படுது. அதாவது நம்முடைய அறிவை பெருக்குவதற்கும், அதாவது அறிவாற்றலை பெருக்குவதற்கும் வந்து இந்த வர்மப்பிள்ளையில ரொம்ப நிறைய புள்ளிகள் இருக்கு உடம்புல. அதை வந்து நீங்க நம்முடைய இந்து சாஸ்திரத்துல அதை வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாதாரணமாக விநாயகர் கோயிலுக்கு போறோம், அங்க போய் நம்ம சாமி கும்பிட்றோம். விநாயகர் கடவுள் முருகன் விநாயகர் வந்து ஞான கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ விநாயகர் வந்து ஞான கடவுள் அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஞான கடவுள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அவருக்கு இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஞானம் கொடுக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளை வந்து அவங்க வச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து விநாயகர் கும்பிடும்போது தோப்புக்கரணம் வரும். தோப்புக்கரணம் போட்டுக்கிட்டு தலையெல்லாம் குட்டிக்கிறோம். அப்போ அது எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோப்புக்கரணம் போடும்போது இடகலை பின்களை மாறுது. நம்ம கால்களுடைய அந்த முறையாக ஒழுங்கான முறை தோப்புக்கரணம் போடும் முறை எதுன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட வந்தீங்கன்னா நான் ஒரு விளக்கு கொடுக்குறேன் எப்படி அது தோப்புக்கரணம் போடுற முறை என்னன்னு. அது முறையாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இடகலை பின்களை மாறும். அப்போ சுழிமுனை வழியாக அந்த சுவாசம் நடக்க ஆரம்பிக்கும். அது இயற்கையாகவே எல்லாரும் பாமர மக்களும், ஏன்னா வந்து முனிவர்கள் ஞானிகள் மட்டும்தான் பண்ணணுமே கிடையாது, யார் வேணா பண்ணலாம். பாமர மக்களும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்முடைய இந்து சாஸ்திரத்தை கொண்டு வந்த ரிஷிகள் முனிவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை கொண்டு வந்து நம்ம இதுக்குள்ள கொண்டு வந்து பக்தி அப்படிங்கிற ஒரு இதுல வந்து புகுத்தி வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடகலை பின்களை மாறி உட்கார்ந்து நம்ம ஏறும்போது நம்முடைய சுவாசமானது சுழிமுனை வழியாக மேலே ஏறும்போது நம்ம உடம்புக்கு அற்புதமான சக்தி கிடைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. ரெண்டாவது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நரம்பு இருக்கு, இந்த இடத்துல ஒரு வர்ம புள்ளிகள் இருக்கு. அந்த வர்ம புள்ளிகளை நம்ம தூண்டி விட்டோம்னா நம்முடைய மூளை நல்ல வேலை செய்யும். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அடுத்த குழந்தைகள்லாம் வந்து இந்த மாதிரி விநாயகர் கும்பிட்டு போய் பரிச்சை எழுதுங்க படிங்க அப்படின்னு சொல்ற காரணம் அதுதான். அப்போ இந்த புள்ளிகளை வந்து கொட்டி விடும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகரிக்கும். ரெண்டாவது, அறிவு நல்ல வேலை செய்யும். சரிங்களா? அப்புறம் அரச மரத்துக்கு அடியில் தான் விநாயகர் வச்சிருப்பாங்க. அப்போ அரச மரத்துக்கு அடி ஏன் போய் விநாயகர் வச்சாங்க? அரச மரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, போதி மரம் அப்படின்னு பேர் இருக்கு. அப்போ போதி மரம் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், இதில் சொல்றேன். புத்தருக்கு ஞானம் கிடைச்சது போதி மரத்துக்கு அடியில் தான் சொல்லி ஒரு இது இருக்கு. அப்ப நம்ம மரங்களிலே அரசன் யாரு அப்படின்னு கேட்டா அரச மரம் தான். அதை வந்து நம்ம முன்னோர்கள் அறிஞ்சு அந்த ஒரு அரச மரத்தடியில் ஒரு விநாயகரை வச்சு அந்த அரச மரத்தை சுத்தி வர சொல்லுவாங்க. ஒரு 11 சுத்தி வரும்போது அந்த காற்றை நீங்க சுவாசிக்கிறீங்க. அது ஒரு அற்புதமான ஒரு காற்றை வெளிவிடக்கூடிய ஒரு அற்புதமான கற்பக விருட்சம். அப்ப அதை சுவாசிக்கும் போதும் இந்த தோப்புக்கரணம் போடும் போதும் இந்த குட்டிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு உடம்புல, ஏன்னா எதையுமே தெரிஞ்சு செய்யும் போதுதான் அதனுடைய பலன் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். ஏன்னா தெரியாம செய்யறதை விட தெரிஞ்சு செய்யணும். இப்ப நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது செய்யும்போது கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா அதனுடைய பலன் வந்து பல மடங்கு உங்களுக்கு அதிகரிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த பாரம்பரியமாவே நம்முடைய வர்மக்கலையை நம்ம முன்னோர்கள் உள்ள பூத்தி வச்சிருக்காங்க, அது நமக்கு தெரியல. ரெண்டாவது இன்னொன்று கேட்டீங்கன்னா, அதே விநாயகருக்கு வந்து நம்ம அவையார் வந்து ஒரு பாட்டு கூட எழுதியிருக்காங்க. பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவனான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் சீத்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் உண்டும் தான் சொல்லிட்டு, சங்கத்தமிழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயல் இசை நாடகம் சொல்லக்கூடியது. ஏன்னா அந்த இயல் இசை நாடகத்தை வந்து கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த மூணையும் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அறிவு கிடைக்கும் அப்படின்னா, பாகு பருப்பு தெளிதேன் நெய் இந்த நாலும் கலந்து அவங்களுக்கு நம்ம படையல் பண்ணிட்டு விநாயகர் சாப்பிட போறது இல்லை, அதை நம்ம தான் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, அந்த எனர்ஜி லெவல் அதிகரிக்குது, மூளை நல்லா வேலை செய்யுது. பொதுவாகவே மூளைகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய அந்த இதை வந்து முறையை வந்து நிர்ணயிக்காங்கன்னா விநாயகர் மேலே வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ அருகம்புல்லை வந்து போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே அருகம்புல்லுடைய குணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சூடை குறைக்கக்கூடியது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. அதில் வந்து முகண்டா கஷாயம்னு சொல்லுவாங்க. அதாவது அருகம்புல்லை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கஷாயமாக வடித்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல சூடெல்லாம் தணிஞ்சு போயிடும். ஏன்னா உஷ்ணம் ஏறிச்சுன்னா, மூளையில் உஷ்ணம் ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், பித்தம் ஏறிடும். பித்தம் ஏறிச்சுன்னா அவ்வளோதான், மூளையே வேலை செய்யாது. அப்போ குளிர்ந்தது அப்படின்னா நல்லா தெளிவாக வேலை செய்யும் மூளை. அதுக்காக தான் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முறையை பக்தி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஊற்றி வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் எதெல்லாம் உள்ள கூட ஊற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக நம்ம இந்த மாதிரிலாம் உட்காரக்கூடாது, இதெல்லாம் தவறு. நம்ம ஐயா பாஸ்கரியா கூட சொல்றாரு, மிக தவறான ஒரு முறை. உண்மையான முறை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமணங்கள் கொடுத்தா உட்காரணும். ஏன்னு கேட்பீங்க,
சமணங்கால் போட்டு உட்காரும்போது இந்த காலில் ஒரு நரம்பு இருக்குது, இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது, காலில் ஒரு புள்ளி இருக்குது. அதனால் ஒரு விளக்கமாக அப்புறம் காட்டுறேன். அந்த புள்ளி வந்து தூண்டி விடுது. நீங்கள் சமணங்கால் போட்டு உட்கார்ந்தா அந்த இடத்த அமுங்கும். அந்த இடம் அமுங்கும் போது உடலில் உண்மையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஆண்மை பவர் ஆண்மை சக்தி அதிகரிக்கும். அதுக்காக தான் வந்து சமணங்கால் போட்டு உட்கார ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்தாங்க. அப்புறம் பழங்காலத்து சாப்பிடும் முறையை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு பலகை போட்டிருப்பாங்க, கீழே ஒரு தலவாழை இலை போட்டிருப்பாங்க, பலகை மேலே உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ வந்து பலகை மேலே உட்காந்து இவங்க சாப்பிடும்போது குனிஞ்சு சாப்பிடுவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்களால சாப்பிட முடியாது. ஏன்னா குனியும் போது அதிகமாக வந்து இந்த வயிறு வந்து பிடிக்காது, அதுக்கு மேலே குனிய முடியாது. அப்போ லிமிட்டை வந்து அதே முடிவு பண்ணிடும். இதெல்லாம் பழங்கால முறையில் கரெக்டாக கொண்டு வர்றாங்க. பாரம்பரியத்தை வந்து நம்ம எப்போ மறந்துட்டோமோ அப்போ நமக்கு வியாதி வந்துருச்சு. பாரம்பரியத்தை சரியாக பின்பற்றி வந்தாலே நமக்கு வியாதி வராது. சரிங்களா? ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, காது குத்துறாங்க, பார்த்துருப்பீங்க, காதெல்லாம் குத்துறாங்க. இப்போ ஏன் காது குத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வர்ம புள்ளி தான். இப்போ காதில் வந்து என்னென்ன புள்ளிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த காது குத்தும் இடத்துல கண்ணு, நாக்கு, காது, மூக்கு, இந்த 4 ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது. பேச்சு நல்லா வரணும், காது நல்லா கேட்கணும், கண்ணு நல்லா தெரியணும், சுவாச உணர்வு நல்லா இருக்கணும். அதுக்காக வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதில் 2 இடத்துல ஒரு குத்து, அதாவது அக்குப்பஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காலத்திலேயே நம்மளால பண்ணியிருக்காங்க. அப்படி குத்தும்போது என்ன ஆகுது, அந்த புள்ளிகள் நல்லா வேலை செய்யுது. குழந்தைங்க தான் காது குத்துவாங்க, யாரும் வயசானவங்களும் 30 வயசு ஆனவங்க யாரும் காது குத்த மாட்டாங்க. குழந்தை சின்ன குழந்தைய இருக்கும்போது குத்துவாங்க. அப்போ தான் அந்த நரம்புகள் நல்லா வேலை செஞ்சு அவங்களுக்கு நல்ல பேச்சுக்களும் நல்ல கேட்கும் திறனும் பார்வை திறனையும் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி மூக்கு குத்துவாங்க, பார்த்துருப்பீங்க. இது பெண்களுக்கு வந்து பொதுவாகவே ஆண்கள் வந்து மூக்கு குத்திக்கிற பழக்கம் கிடையாது, பெண்களுக்கு தான் மூக்கு குத்துவாங்க. அப்போ எதுக்காக அதை மூக்கு குத்துறாங்க அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூக்கில் ஒரு புள்ளி இருக்குது, அவங்க குத்தக்கூடிய இடத்துல ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளியை போட்டுட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து இந்த ஆணவம், செருக்கு, ஒரு ப்ரெஷர்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இந்த காலத்தில், அந்த ப்ரெஷர்லாம் வராது. ஏன்னா ப்ரெஷர் வந்தால் தான் பல பிரச்சனைகள் வரும். ப்ரெஷர் அதிகரிக்கும் போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த ப்ரெஷர் வந்து நமக்கு குறைஞ்சிடும். இந்த 2 மூக்கு குத்துறதுனால ப்ரெஷரே ரொம்ப குறைஞ்சிடும். ரொம்ப சாந்தமான ஒரு குணம் இருக்கும், பொறுமை இருக்கும் அவங்ககிட்ட, பெண்கள்கிட்ட. அதனால பொறுமை இருக்கணும், சாந்தமான குணம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணாங்க, மூக்கு குத்துற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பெண்கள் வந்து சரியான முடிவு தீர்க்கமாக எடுக்க முடிஞ்சது, பல வேலைகளை செய்ய முடிஞ்சது. அந்த காலகட்டங்களில் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்ணக்கூடிய ஆண்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டி வச்சு மூக்கு குத்திட்டுருவாங்க. அப்போ தான் வந்து அவங்க கொஞ்சம் அடங்கி இருக்கணும் அப்படின்னு. உண்மை, நீங்களே கண் கூட பார்க்கலாம், இந்த மாடுகளுக்கெல்லாம் மூக்கணாங்கவர் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அது வந்து மூக்குத்தி தான் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு தன்மை வந்து இதில் இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று கேட்பீங்க, இந்த கொலுசு போடுவாங்க, பார்த்துருக்கீங்க. கொலுசுங்கிறது இன்னைக்கு ஸ்டைலாக போட்டுக்கிறாங்க, சன்னமாக. அது மாதிரி கிடையாது. பழைய காலத்துலலாம் கனகனமாக போடுவாங்க. அதை வந்து தண்டைன்னு சொல்லுவாங்க, கனகனமாக போட்டுக்குவாங்க. அது எதுக்கு போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனமாக தான் போடணும். உண்மையிலேயே கொலுசு கனமாக தான் போடணும். ஏன்னா இந்த கணுக்கால சுற்றி இருக்கக்கூடிய புள்ளி ஒரு 3 புள்ளி இருக்கு. அந்த வர்ம புள்ளிகளில் அது என்னென்ன வர்மங்கள் பின்னாடி சொல்கிறேன். அந்த 3 புள்ளிகளில் இவங்க மாதவிடாய் கோளாறுகளை தீர்க்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்குது, 3 புள்ளி இருக்குது. அந்த புள்ளியை தொடர்ந்து அழுத்துறது மூலமாக இவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வராது, பெரும்பாடு வராது, இந்த மென்சஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு தள்ளி போகிற இந்த பிரச்சனை இருக்காது. இதுக்காக தான் நம்மளால என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் இந்த ஒரு கொலுசு அணியும் பழக்கத்தை பெண்களுக்கு கொண்டு வந்தாங்க. சரி, ரெண்டாவது அடுத்தது கேட்டிங்கன்னா, இடுப்பில் அரங்கான் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அது வந்து ஆண்கள் மட்டும்தான் போடுறது, பெண்களுக்கு போடுற பழக்கம் இல்லை. பாருங்கள், எல்லாமே அவங்க எப்படி கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். யாருக்கு எது வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு வந்துருக்காங்க. இப்போ வந்து இடுப்பில் அரைஞான் கயிறு வந்து ஆண்களுக்கு தான் போடுற பழக்கம். அப்போ ஆண்களுக்கு எதுக்காக அரைஞான் கயிறு போடுறாங்க? 4 புள்ளி இருக்கு அந்த இடத்துல, அதை சுற்றி. அந்த அரைஞான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இந்த அளவு சுற்றி 4 புள்ளி இருக்கு. அந்த 4 புள்ளிகள்லையுமே ஆண்மையை வளர்க்கக்கூடிய புள்ளிகள், ஆண்மை குறைவு இல்லாமல் நீக்கக்கூடிய ஒரு புள்ளிகள் இருக்கு. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளியில போடுவாங்க. ஏன் தங்கத்தில் போட்டிருக்காங்க? எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் வெள்ளியில தான் போடுவாங்க, தங்கத்தில் போட மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கு தான் ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அப்போ அந்த வெள்ளியை வந்து இந்த இடத்துல கொடுக்கும்போது அதை அழுத்தி கொடுக்குது. படுக்கும்போதோ, புரண்டு படுக்கும்போதோ, இல்லை குப்புற படுக்கும்போது, இந்த மாதிரி படுக்கும்போதெல்லாம் அந்த புள்ளிகள் அழுத்தி விடும்போது இவங்களுக்கு அந்த ஒரு ஆண்மை சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது, இப்போ கையில் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மந்திரிச்சு எல்லாரும் கையில் கவுத்து கட்டிட்டு வருவாங்க எல்லாருமே. சரி, அது எதுக்காக கட்டுறாங்க? இந்த இடத்துல நம்ம இருதயம் சம்மந்தப்பட்ட புள்ளிகள்.
இருதயம் இருக்கு இல்லைங்களா, அது சம்மந்தப்பட்ட புள்ளிகள் இருக்குது, வர்ம புள்ளி இருக்குது. அந்த வர்ம புள்ளியை வந்து டைட்டாக இறுக்கிட்டும் போது அது அழுத்தப்படுது. அழுத்தப்படும் போது இவருக்கு பய உணர்வு இருக்காது. மெயினாக இருதய படப்படப்பு இது எல்லாமே இதுக்கெல்லாம் காரணம்னா பயம், மனோதைரியம் இன்மை. இப்போ வந்து அதை வந்து அவங்களுக்குள்ள சரி பண்ணிட்டாலே ரெடி ஆயிரு. அவங்க வந்து ஏதோ மந்திர கிதரம்லாம் சொல்லி கட்டுவாங்க, ஆனால் அது முக்கியம் இல்லை. மெயினான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அழுத்தப்படுதல் தான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளை அழுத்தம் கொடுக்கணும். அது ஒரு 3 புள்ளி இருக்குது, அந்த புள்ளிகளை அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த கயிறு கட்டுறது. அப்போ கயிறு கட்டும்போது இந்த மாதிரி பயம் மட்டும் விலகிடும். இயற்கையாகவே பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, கயிறு கட்டினதுக்கப்புறம் அவங்க நல்லா இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு தன்மை இதில் இருக்குது. இந்த சித்தர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து 18 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் சித்தர்கள் பல பேர் இருந்திருக்காங்க, பல 1000 பேர் இருந்திருக்காங்க. 18 பேர்கள் முதன்மையானவர்கள் சொல்லுவாங்க. அதில் வந்து முதல்ல சொல்லக்கூடிய திருமூலர், போகர், காளாங்கி, மச்சமுனி, ரோமரிஷி, இந்த மாதிரி ஒரு 18 பேர் இருக்காங்க அந்த குரூப்பில். சரி, இவங்க ஏன் வர்மக்கலையை தேடி போனாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். அதாவது விடை, பல விதமான விடைகளை அதில் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து அமானுஷ்ய சக்தி இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி போகும்போது, அப்போ பொருள் வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து இந்த உடம்புல இருக்குது, அப்போ அதை டியூன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி கிடைக்குது, இதனால் பல வேலைகள் பண்ணலாம், அஷ்டமா சித்திகள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த தேடி போகிறாங்க. அப்போ ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அதை அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது அதனுடைய பலன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் வந்து தியான முறைகள் இதுலேயே இருக்குது. இதில் வந்து தியான முறைகள்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இது டச் பண்ணி விட்டாலே அது தியானம் இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். அந்த முறைகள்லாம் இருக்குது. அமானுஷ்ய ஆற்றல் எப்படி கொண்டு வருது நம்ம உடம்புல, பல விதமான நிலைகள். 3வது அறிவு, அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே 3வது அறிவு 7வது அறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது 3வது கண். இந்த 3வது கண்ணை டியூன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு புள்ளிகள் எல்லாம் வந்து நம்ம உடம்புல இருக்குது. அந்த புள்ளிகளை டியூன் பண்ணிட்டு 3வது கண் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம பெரியவர்கள் அந்த காலத்தில் பக்தி மார்க்கமாக வந்து கோயில்களில் புதைச்சி வச்சுருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயில்கள்லேயே நிறைய ரகசியங்களை புதைச்சி வச்சுருக்காங்க. இப்போ சாதாரணமாக கோயிலுக்கு நம்ம போகிறோம், அந்த கோபுர வாசல்லேருந்து உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது கடைசியில் கருவறைக்கு போய் சாமி போகிறோம். சரி, ஓகே. இப்போ இது என்ன நிலை, எதை கொண்டு இது அமைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உடலை கொண்டு அமைக்கப்பட்டது தான். நம்முடைய ஒரு மனிதன் வந்து படுத்துட்டு இருந்தால் அதோட நிலை என்னவோ அதை வச்சு அமைக்கப்பட்டது தான். ஏன்னா நம்ம சித்தர் திருமூலர் சொல்லுவார், உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வல்லல் பிறனார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கே அப்படிங்கிறார் சித்தர். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்ல வர்றாரு கேட்டீங்கன்னா, வாய் கோபுரவாசல் அப்படிங்கிறது. அப்போ வாய்னா அது என்ன வாய்? மலவாய். மலவாயில அப்போ மலவாய் வழியே மக்கள் உள்ள போறாங்க. உள்ள போகும்போது ஒவ்வொன்றா தாண்டி போறாங்க. கொடிமரம். அப்போ கொடிமரம், கொடிமரம் என்ன? கொடிங்கிறது நம்மளுக்கு எதை காட்டுது? கொடிங்கிறது தொப்புள் கொடி. அந்த இடத்துல ஒரு சக்கரம் இருக்கு, அது தொப்புள் கொடி. அப்போ தொப்புள் கொடி தான் கொடிமரம். அப்போ அதை தாண்டி உள்ள போக கடைசி எண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சிரசு. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சிரசு தான் வந்து கருவறை. இதை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் அவங்க பேஸ் பண்ணி, உடம்பை பேஸ் பண்ணி தான் அவங்க கோயிலே அமைச்சிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. சரி, இப்போ வந்து கருவறைக்குள்ள யாரு போக முடியும்? நம்மளாம் கருவறைக்குள்ள போக முடியுமா? போக முடியாது. யாரு போவா? ஒரு பிராமணன் தான் போக முடியும், வேற யாரும் போக முடியாது. சரி, அப்போ நம்ம எங்கே போக முடியும்? நம்ம 2 பக்கம் போகுது அமைச்சிருப்பாங்க. அதாவது அந்த கருவறைக்கு போகும் வழியில் 2 பக்கம் வந்து இடதுபுறம் ஒன்றும் வலதுபுறம் ஒன்றும் அமைச்சிருப்பாங்க. அது இடதுபுறம் பெண்கள் நிற்பாங்க, வலதுபுறம் ஆண்கள் நிற்பாங்க. இதுதான் முறை. நான் சொல்கிற கோயில் எல்லாமே வந்து பழங்காலத்தில் கட்டப்பட்டது, அதாவது முறைப்படி கட்டப்பட்டது, பல ரிஷிகள் முனிவர்களால் கட்டப்பட்ட. இப்போ கட்டப்பட்ட கோயிலை பற்றி நான் பேசுறது இல்லை. அந்த இடது பக்கம் நிற்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இடகலை. நம்ம உடம்புல ஓடக்கூடிய இடகலை தான் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க, இடது பக்கம் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்ட்டு. சரி, வலது பக்கம் இருக்கக்கூடிய பிங்களை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஆண்கள், அதான் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. சரி, அப்போ இந்த பிராமணன் உள்ள போயிட்டு போறான், நேரம் வெளியே போறாங்க. பிராமணன் வெளியே போறார், கொடிமரம் வரைக்கும் போறார், கொடிமரத்துலேருந்து மணி நேரம் உள்ள போய் கருவறைக்கு போறார். சரி, அப்போ பிராமணன் போறாரு, அவர் யாரு? அவரோட உண்மையான பேரு பிராமணன் கிடையாது, பிராணனன் அவர் பேர். அதாவது பிராணனை அணைந்து செல்பவர் அப்படிங்கிறத சரியான பேர். அப்போ பிராணனை வந்து அவர் கொண்டு போறாரு. எங்கிருந்து கொண்டு போறாரு? கொடிமரத்துல இருந்து கொண்டு போய் கருவறைக்கு சேர்க்கிறார். இதுதான் அவருடைய வேலை.
புரிஞ்சுதுங்களா? அப்ப அந்த பிராணம்னு சொல்லக்கூடிய அந்த சுவாசமானது இது நம்ம இயக்க முடியாது. இது வந்து அதுவாகத்தான் இயங்கும். அந்த சுவாசம் வந்து நம்முடைய இந்த சுழிமுனை வழியே நடக்கிறத தான் வந்து அவங்க என்ன காட்டி கொடுத்துருக்காங்க, கோயில்களில் பிராமணன் வந்து உள்ள போறதா வந்து காட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ கோயில்கள் எவ்வளவோ சூட்சுமங்கள் இருக்கு. சரி, இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம உடம்புல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த அந்த ஒரு வர்ம புள்ளி தான், அந்த வர்ம புள்ளியை நீங்க டியூன் பண்ணீங்கன்னா தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அவர் எப்படி குருவோ அது மாதிரி குருவுக்கு உண்டான தன்மை நமக்கு வந்துடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க தனித்தனியா போய் ஒவ்வொருத்தையும் போய் தியானம் மெடிடேஷன் இதெல்லாம் கத்துக்க வேண்டியது இல்லை, உங்களுக்கே எல்லாமே தெரியும். ஏன்னா உங்களுக்குள்ளேயே குரு இருக்காரு. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி வர்ம தட்டுதல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பழங்காலத்துல இதே நான் லெமுரியா கண்டத்தில் சொல்றேன். இந்த லெமுரியா கண்டம் சொல்லக்கூடிய அந்த குமரி கண்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் மனிதர்கள் எல்லாம் ஒரு காட்டு மனுஷங்களா சுத்திட்டு இருக்காங்க. முதல்ல ஆதியில் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் காட்டு மனுஷமா சுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அடிபடுது, தலையில ஒரு இடத்துல அடிபடுது. அப்ப அவர் ஆஹா அப்படின்னு நிற்கிறாரு. அப்பதான் அவருக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. நான் சொன்ன அந்த பாயிண்ட், அவரு தான் குரு வந்து அடைஞ்சிட்டாரு. அந்த குரு உடம்புல குரு அடைஞ்சிட்டாரு. அப்பதான் மனிதர்களே நில்லுங்க, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்றாரு. அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் ஆதிசிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசிவன் அப்படிங்கிறவரு அந்த குமரிக்கண்டத்துல இருந்து வர்றாரு. அவரு தான் அங்க வந்து இருந்து பல விஷயங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அந்த கற்ப மருந்துகளை பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாமே கொடுக்குறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி வந்தவங்க நந்தீசர் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் அகத்தியருக்கு மொழிவு, அகத்தியர் வந்து ஒருத்தருக்கு திருமணம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அப்படி லைனா வழி வழியா வருது. அது வந்து பழங்காலத்திலிருந்து சித்தர்கள் முறை. அந்த மாதிரி இந்த நம்முடைய இந்த பாரம்பரியத்திலேயே எல்லாத்தையுமே இந்த சித்த வர்மக்கலை வந்து பல விதங்கள்ல ஒழிச்சு வச்சிருக்காங்க. அது யாருக்கும் தெரியாது. முதல் விஷயம் இந்த பாரம்பரியத்தை நம்ம எப்ப மறக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு வியாதி இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் இந்த காலத்துல பாப்பீங்க, நீங்க யாருமே மஞ்சள் பொடி யூஸ் பண்றதே இல்லை. மூஞ்சிக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க, உடம்புக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை. பல வியாதிகளுக்கு ஆளாகிறாங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு எல்லாம் மீசி இருக்கு, சேவ் பண்ணிட்டு தான் நீங்க எல்லாம் வெளியே வருதுங்க. நீங்களும் பார்த்துருக்கீங்க. சேவ் பண்ணா விட்டா தீர்ந்து போச்சு, நம்ம மாதிரி டாடி மீசையெல்லாம் வளர்ந்துடும். என்ன காரணம்? மஞ்சளை யூஸ் பண்றதே இல்லை. உண்மையான அருமையான ஒரு சர்மரோக நிவாரணியும் கூட, முகத்துக்கு அழகு கொடுக்கக்கூடியது மஞ்சள். நம்முடைய பாரம்பரியத்துல மஞ்சளுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. இதை ஃபாரின்காரன் பார்த்து பேடன் பெருமை வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா நம்முடைய மக்கள் என்ன பண்றாங்க, மஞ்சள் பூசி குளிக்கிறதா இது ஒரு கர்நாடகம் அப்படின்ட்டு. ஆனா அது பல ரகசியங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே பெண்களுக்கு வந்து இயற்கையிலேயே எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்க, நல்லதையும் எடுத்துக்குவாங்க, கெட்டதையும் எடுத்துக்குவாங்க. அதாவது கிருமிகள் இருக்கு இல்லைங்களா, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளையும், ஆனா அவங்களை எந்த பாதிப்பும் அது ஏற்படுத்தாது. அவங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் அது பாதிப்பு. அதாவது சுத்தி இருக்கக்கூடிய ஆண்கள், குழந்தைகள், இவங்களுக்கு தான் அது பாதிப்பு ஏற்படும். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ட்டு இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போது அந்த கிருமிகள் பூரா கம்ப்ளீட்டா காணாம, அப்ப என்ன உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்ப உடல்ல இருந்து ஒரு சுகந்தமான ஒரு நறுமணம் வீச ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களுக்கு பொதுவாகவே இப்போ வந்து இன்றைய கால, அதாவது பழைய காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 7 மணிக்கு மேல யாரும் முடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. 7 மணிக்கெல்லாம் எல்லாரும் படுத்து தூங்கிடுவாங்க. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா 7 மணிக்கே வந்து அவங்க ஒரு ஒரு இதுல இல்லற இன்பத்துல நல்ல ஒரு தான்பத்திய சுகத்துல வந்து அவங்க ரொம்ப ஈடுபாடோட இருந்தாங்க. எப்படி அவங்களால முடிச்சு? இந்த காலத்துல நீங்க ஒரு 10 மணிக்கு போய் பெண்ணு பக்கத்துல போனீங்கனாலே வாடையில ஓடி போயிருவீங்க. என்ன காரணம்? என்னதான் சென்ட் போட்டு டியோட்ரண்ட்டா அடிச்சுக்கிட்டாலும் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அது செல்லும். பொதுவாக அந்த டியோட்ரண்ட், சென்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அறவே. ஏன்னா தோல் வியாதி வந்துடும். வெளியே ஒண்ணுமே பண்ணாது, உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துட்டு அது பெருசா பூதாகாரம் வந்து வெடிச்சு ஒரு நாளைக்கு கிளம்பிடும், பல பிரச்சனைகளை கொண்டு விட்டுரும். அதனால இந்த மஞ்சளை உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பல விதங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்முடைய பாரம்பரியத்தில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம படாத பாடுபட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் தலைக்கு தேங்காய் எண்ணெயே நம்ம மக்கள் யாருமே துடைக்கிறது இல்லை. இந்த காலத்தில் தேங்காய் எண்ணெய் துடைக்கணும். தேங்காய் எண்ணெய் துடைக்கும் போது கண்களுக்கு நல்லது. இந்த நம்ம தலையில இருக்கக்கூடிய எல்லா வர்ம புள்ளிகளையும் ஒரு கை விரல்கள் வேலை செய்து பாருங்க. இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா அந்த, அதாவது தலையில நிறைய நரம்புகள் இருக்கு. எஞ்சார் உடம்புக்கு சிரசே பிரதானம். தேங்காய் எண்ணெய் போட்டு நீங்க தலையில கையை வைக்கிறது இல்லையே, சீப்பு தானே கை வைக்கிறீங்க, கை வைக்கிறதே இல்லையே. தேங்காய் எண்ணெய் துடைச்சாதான் கை வைக்கணும். சீப்பு போது கை வைக்கிற பழக்கமே நம்மளுக்கு கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், தேங்காய் எண்ணெய் நல்லா போட்டுட்டு நல்லா கை விரல்கள் மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா, இப்ப பாருங்க மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க.
போனோம்னா ஒரு பீஸை போடுறான், அவன் போட்டு அப்படியே போட்டு இப்படி இப்படின்னு தேய்ச்சி விடுறான். அது நீங்களே பண்ணலாம், அவங்க தான் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்களே தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க, நீங்களே இப்படி தலையில் அப்படி கோதி விட்டுக்குங்க. அந்தந்த பாயிண்ட்ல உங்களுக்கு கை விரல்கள் படுவது மூலமா அந்தந்த வருமம் உங்களுக்கு தூண்டி விடப்படும், உங்களுக்கு உடம்புல பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும். அது மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செருப்பு போடாம நடக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப என்ன போச்சு, எங்க போனாலும் செருப்பு தான், வீட்டுக்குள்ளேயே செருப்பு, வெளியும் செருப்பு, எங்க போனாலும் செருப்பு. ஏன் செருப்பு போடாம இருக்கிறது நல்லது? செருப்பு போடாம இருந்தா நம்ம கால்கள் இருக்கக்கூடிய பாதங்கள்ல இல்லைன்னா என்ன பண்ணணும், கடினமான செருப்பு, கடினமான செருப்புனா தோல் செருப்பு அணியலாம். இல்ல தோல் செருப்பு வேண்டாம் அப்படின்னா மரத்தாலான செருப்பு அணியலாம். ஏன்னா நம்ம பாதங்களுக்கு வந்து மென்மையை கொடுக்கவே கூடாது, அதுக்கு வந்து இருக்கத்தான் கொடுக்கணும், அதாவது ஒரு கெட்டியானதான் கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து செருப்பு போடாம நடந்து போடலாம், ரொம்ப நல்லது. செருப்பு போடாமல் இருந்தாலே உங்களுக்கு வியாதி, பல வியாதிகளும் தப்பிச்சுக்கலாம். ஆனால் செருப்பு போடாமல் இன்னைக்கு ரோடு போனோம்னா நம்ம பல வியாதி வந்துடும். என்ன காரணம்னா இன்னைக்கு அந்த மாதிரி ரோடெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து கீழெல்லாம் பார்த்து நடந்து போவோம். அந்த மாதிரி செருப்பு போடாமல் இருந்தாலே உங்களுக்கு அந்த காலில் நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு, அந்த புள்ளிகள் தூண்டி விடுறது மூலமாக அது முக்கியமான அட்டங்கள் புள்ளி ஒன்று இருக்கு. அந்த புள்ளி வந்து அதாவது குருக்கிட்ட நீங்க பல நாள் இருந்து சேவை பண்ணாதான் நமக்கு அந்த புள்ளியவே காட்டி கொடுப்பாங்க, இல்லைன்னா காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சாக கிடக்குறான் அப்படிங்கிறது கூட அந்த நிலையில கூட அவனை காப்பாற்றி விடக்கூடிய அற்புதமான புள்ளி அது அருமையான அடக்கல்ஸ்தான புள்ளி அது. அந்த புள்ளியை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சாக கிடக்கிறவங்க கூட நம்மளால காப்பாற்றி கொண்டு வர முடியும். ஒரு மயக்கத்தில் திடீர் மயக்கத்தில் வந்துட்டான், அந்த புள்ளியை போட்டவங்க எந்திரிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான புள்ளி. அந்த புள்ளியை டச் பண்ணி டெய்லி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல அவ்வளவு எனர்ஜி ஃபுல்லாக சேவ் ஆகும், ஓய்வு சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி கைதட்டுதல் ஒரு நல்ல பழக்கம். குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முதல்ல கைதட்டி தட்டி பழகும். அதாவது உண்மையிலேயே குழந்தைகளுக்கு நிறைய விஷயம் தெரியும், நம்ம தெரியாத நினைச்சிருக்கோம். நிறைய விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியான விஷயங்கள். இப்போ கைதட்டுறது, கைதட்டும் போது எதுக்கு கைதட்டுதுன்னு பார்ப்பீங்க. கைதட்டும் போது இந்த கையில நிறைய வர்ம புள்ளிகள், இந்த புள்ளிகள் வர்ம புள்ளிகள் எல்லாம் வந்து தூண்டப்படும் போது இப்போ கூட ஏதோ தெரப்பியெல்லாம் பண்றாங்க, கைதட்டும் தெரப்பி அப்படின்ட்டு. இதெல்லாம் பல காலத்துல வந்து என்கரேஜ் பண்றதுக்காக கைதட்டுவாங்க, பல விஷயங்கள் வந்து பாராட்டுறதுக்காக கைதட்டுவாங்க. அப்புறம் வந்து பயிற்சிகள், நம்முடைய பயிற்சியில பார்த்தீங்கன்னா கலரி, நம்முடைய இந்த வர்ம பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம கையை நிலத்துல தட்டக்கூடிய பயிற்சியே சில பயிற்சிகள்லாம் இருக்கு. அப்போ அது தட்டும்போது என்ன ஆகுதுன்னா உடல் உரம் பெறுது, உடல். ஏன்னா கையில் அவ்வளவு புள்ளிகள் இருக்கு, உடம்புல இருக்கக்கூடிய இந்த உள்ளுறுப்புகள் அத்தனையும் வெளியிருக்கு. அப்போ கையை தட்டி மண்ணில் தட்டி தான் நாங்கள் பயிற்சி பண்ணுவோம். மண்ணில் தட்டி பயிற்சி பண்ணும்போது உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் அவ்வளவு பலம் அடைஞ்சு, வெளியுறுப்புகளும் பலம் அடைஞ்சு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு இது வந்து இந்த வர்மத்தில் இருக்கு. அப்புறம் இன்றைய காலகட்டத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப படாத பாடுபடுறாங்க. அது இப்போ சமீபத்தில் ரொம்ப மோசம். அதாவது பாலியல் வன்முறைக்கு ஆட்படுறத நம்ம கண்கூட பார்க்கலாம். ஆனால் இதே பெண்கள், நம்முடைய தமிழ் பெண்கள் பழங்காலத்தில் அவங்க இருந்த நிலை என்ன உங்களுக்கு தெரியுமா? அதாவது நான் சொன்ன குமரி கண்டத்தில் அத்தனை பெண்களுக்கும் சிலம்பம் தெரியும், வர்மக்கலை தெரியும். அவங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது, அவங்க அனுமதி இல்லாமல் புருஷனே தொட முடியாது, அவங்களை அப்படி இருப்பாங்க. டச் பண்ண கீழே வந்துடும், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அந்த அளவுக்கு வந்து பெண்கள் இருந்த பெண்கள், நம்முடைய தமிழ் பெண்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைக்கு ரொம்ப ஆளாயிட்டாங்க. அப்போ அந்த பெண்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு இந்த வர்மக்கலையானது தான் ரொம்பவுமே உதவி செய்யும். ஏன்னா மற்ற கலைகள் எல்லாம் வந்து உடல் வந்து நல்ல ஒரு சக்தி வரும், அப்பதான் அவங்க செய்ய முடியும். ஆனா நம்முடைய வர்மக்கலையை பயன்படுத்துறதுக்கு சக்தியே தேவையில்லை. ஒரு 5 வயசு பையன் ஒரு 50 ஒரு 30 வயசு 35 வயசுல வரக்கூடிய ஒரு திடமானாலும் அடிச்சு போடலாம். ஏன்னா வர்மத்துல இடம் தான் ரொம்ப முக்கியம். 3 விஷயம் ரொம்ப முக்கியம்: இடம், பொருள், ஏவல். அப்ப இடம் எது, அப்ப அதுக்கு உண்டான பொருள் என்ன, நம்ம எப்படி ஏவரம், இந்த 3ஐயும் சரியா சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா யார் வேணா அதை பயன்படுத்தலாம். அப்ப அந்த மாதிரி பயன்படுத்தும் போது பெண்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வந்து வர்மக்கலை பழகிறது ரொம்ப நல்லது. அதாவது அவங்களுடைய தற்பாதுகாப்புக்கும் அது ஆகும். பல போகும் இடங்கள்ல, பல இடங்கள்ல பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி வன்முறை நடக்கும்போது அதை வந்து அவங்க தடுத்து கேட்கவும் அவங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும். அதனால பெண்கள் வந்து கண்டிப்பா அதையே கத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கான சிறப்பு பயிற்சிகளை நாங்கள் கொடுக்குறோம். எங்களை நீங்க வந்து தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான முறைகளை சொல்லித்தரோம். நீங்க கத்துக்கலாம். பெண்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை இது. சரி, ரெண்டாவது, இப்போ இதுல வந்து நம்ம எந்த விதமான நோய்கள் எல்லாம் தீர்க்கலாம் அப்படின்னு ஒரு இது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா பேச்சு வராது.
திக்கி திக்கி திணறி பேசுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி பேச்சை நாக்கு அதை கிளியர் பண்ணக்கூடிய புள்ளிகள் இருக்குது. அடங்கல் ஸ்தானங்கள் சொல்லுவாங்க நாங்கள். அது 32 வர்ம புள்ளிகள் இருக்குது. அந்த வர்ம புள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த அடங்கல் ஸ்தானத்தை போட்டோம் அப்படின்னா அந்த பேச்சு உங்களுக்கு நல்லா தெளிவாயிடும். அது ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். 10 நாள் நம்ம தொடர்ந்து இந்த வருமத்தை போட்டுறோம், 11ஆவது நாள் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும், கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி காது கேளாமல் இயற்கையிலேயே காது கேட்காம போயிடும். அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். இப்போ அடிபட்டு ஏதாவது பிரச்சனை வந்துருக்கு, அடிபட்டு காது கேட்காம போயிடுச்சு அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான முறைகள் நம்ம போடும்போது அது அருமையாக அருமையாக கேட்க ஆரம்பிச்சிடும். சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம பார்க்கணும், நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அதெல்லாம் கூட வருமத்தால் நம்ம ரெடி பண்ண முடியும். ஏன்னா ஏன் வந்து வருமத்தால் அதை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த வர்மம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடம்புல வந்து இருக்கக்கூடிய அந்த பிராண ஓட்டம்னு சொல்லுவோம். இந்த பிராண ஓட்டம் வந்து சரியாக உடம்பு பூரா பறைய வந்துட்டு இருந்தது அப்படின்னா, போயிட்டு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை. இதில் இருக்கக்கூடிய ஜங்ஷன் சொல்லக்கூடிய இடம் தான் வர்ம புள்ளி. அந்த ஜங்ஷனில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அப்போ என்ன ஆகுது, அந்த உண்டான இடம் வந்து பாதிக்கப்பட்டுருது. அப்போ அது வேலை செய்ய போயிடும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ யார் வர்றாங்களோ அவங்களுடைய அந்த இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம வர வச்சு அவங்களுக்கு எந்த இடத்துல அந்த பிராணம் தேக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை தெளிவு பண்ணி விட்டோம்னா, கிளியர் பண்ணி விட்டோம்னா அவங்களுக்கு அது வந்து சரியாக போயிடும். ஒரு 10 நாளில் வித்தியாசம் கண்டிப்பாக. டெய்லி 10 நாள் நாங்கள் அந்த வர்மத்தை போடும்போது 11ஆம் நாளே அவங்களுக்கு வந்து வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? ரைட். அடுத்தது இப்போ திடீர்னு அடிபடும்போது பல விதமான பிரச்சனைகள் வருது. ஃபர்ஸ்ட் அடிபடும் போது ஒன்றுமே தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா 1 மாதம் கழிச்சு அது பெரிய பிரச்சனையாக கொண்டு விட்டுரும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல என்னன்னே தெரியாத அடிகள். இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணியெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் எந்த ஸ்கேனும் போட்டு போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? எதனால் வரும்னு தெரியறது இல்லை. இப்போ நான் ஒருத்தர் வந்து அடிச்சு போட்டேன், அவர் அடிபட்டு கீழே விழுந்துட்டாரு. சரி, துளியோட ரத்தம் வராது. இப்போ நீங்கள் வந்து அவர் கொண்டு போய் ஸ்கேன் பண்ணுறீங்க, எங்கடா அடிபிடிச்சு என்னாச்சு, கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? நரம்புலையும் சதையிலையும் எலும்புலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியும். இது வந்து சித்தகங்களாக சொல்லியிருக்காங்க. ஆனால் பிராணனை வந்து யாருனாலையுமே அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். பிராணம் ஓட்டம் எப்படி இருக்குது, பிராணம் இன்னும் வச்சா இல்லை போயிட்டு இருக்குதா இல்லை பிளாக் ஆகிருக்குதாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் வந்து நம்ம யாராவது ஒருத்தர் அடிச்சுட்டா கூட ஸ்கேன் பண்ண கூட அந்த ரிப்போர்ட்டில் தெரியறது மெயினான காரணம் அதுதான். அது மாதிரி அடிபட்டு என்னாச்சுன்னே தெரியல, ஸ்கேன் பண்ண கூட ரிப்போர்ட் என்னன்னே தெரியல, ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நம்மகிட்ட வந்தாங்கன்னா அது எந்த இடத்துல அந்த எந்த வர்மம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வர்மத்தை நம்ம பார்த்து அதுக்கு உண்டான மறு வர்மத்தை போட்டு அது அடங்கல்கள்லாம் போட்டு சில மூலிகை சாறுகளில் உள்ள கொடுத்து ரெடி பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அது மாதிரி இப்போ ஒற்றை தலைவலி, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை தலைவலி, அப்புறம் மண்டை இடிம்பாங்க, பேரிடி, மண்டை இடி, கழுத்து வலி. இந்த கழுத்து புடமை வலிகளில் பெல்ட்டெல்லாம் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. பெல்ட்டெல்லாம் போடக்கூடாது, தவறு. அதுக்கு சில புள்ளிகள் இருக்குது, அந்த புள்ளிகள் போட்டுவிட்டால் அது சரியாக போகும். அப்புறம் வந்து இடுப்பு வலி, மெயினாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய இடுப்பு வலி. ஏன் இடுப்பு வலி வருது? இவங்க குமிஞ்சு எந்த வேலையுமே செய்யறதே கிடையாது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு உரல் இருக்கும், அதில் வந்து உலக்கையை வச்சு குத்தி அந்த அரிசி கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க. ரெண்டாவது ஏதாவது சட்னி அரைக்கணும்னா உட்காந்து உட்காந்து அம்மிக்கல்ல போட்டு அரைச்சிட்டு இருப்பாங்க. ஏதாவது மாவு ஆட்டம்னா ஆட்டாங்கல்ல போட்டு ஆடிட்டு இந்த மாதிரி ஒர்க்கு. எப்பவுமே உடம்புக்கு வந்து உழைப்பு கொடுக்கணும். இந்த உடம்புக்கு உழைப்பை கொடுக்கும்போது தான் இந்த உடம்பு வந்து நல்லா இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு அதை வந்து அப்படியே அப்படியே வச்சுக்கணும்னு பார்த்தா போச்சு, அவ்வளவுதான். உடம்புக்கு வந்து என்னைக்குமே நம்ம உழைப்பை கொடுத்துட்டே இருக்கணும். உழைப்பை கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் உடம்பு என்னைக்கு ஆரோக்கியமா இருக்கும். உழைப்பை கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா போச்சு, உடம்பு அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு பெண்கள் இப்படி வேலையே செய்யறது இல்லை. எல்லாத்துக்குமே இன்னைக்கு மிஷின் வந்துருச்சு. உள்ளுக்குள்ள கூட நடந்து போறது இல்லை, அதுக்கும் ஒரு மிஷின் இருக்கு. அப்படியே போயிட்டு ஒவ்வொரு ரூமா போயிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் இப்படி இருக்கிறவங்க தான் உங்களுக்கு இடிப்பொலி வரணும் மெயினான காரணம். என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றேன்னா, பெண்களை என்ன பண்ண வர்மக்கலையே பழகலாம். அது இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் ஈஸியானதுதான். வர்மக்கலை ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியான மெத்தட்ஸ். அதை கரெக்டாக பழகிட்டாங்க அப்படின்னா டெய்லி காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணாலே போதும். எல்லா வியாதியும் அதுலேயே காணாம போயிடும். என்ன காரணம்? இவங்க வந்து இப்போ ஒரு நாய் கூட பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில் ஒரு நெட்டி முடிச்சுட்டு ஒரு சில பயிற்சி மாதிரிலாம் பண்ணு, சாதாரண நாய். ஆனால் மனுஷன் எதுவுமே பண்ண மாட்டான், அப்படியே எந்திரிப்பான், அப்படியே போய் காப்பி குடிப்பான், அப்படியே வேலைக்கு போவான். அப்போ என்ன ஆகுது? இந்த சந்திகள் என்ன ஆகுதுன்னா இந்த பிராணம் தேக்கம்
அப்போ பிராணம் தேக்கமாகனால அது இடைஞ்சல் நிறைய இடைஞ்சல் பண்ணி விட்டுரும். மூட்டு வலி வரும், இடுப்பு வலி வரும், எல்லாம் பின்னாடி வியாதிங்கிற மாதிரி போகும். இப்படி மீறி அதே மீறி டாக்டர் கிட்ட போயிட்டோமா அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். அப்போ அவங்க இடுப்பு வலின்னு போயிட்டா தீர்ந்துச்சு. இடுப்பு டிஸ்க் ப்ராப்ளம் உங்களுக்கு. உண்மையிலேயே அந்த டிஸ்கில் எந்த ப்ராப்ளமே வராது. ஆண்டவன் வந்து இயற்கையை வந்து கரெக்டாக அவன் கொடுத்துருக்கான். இவங்களுக்கு எதுவும் வரக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டாக அமைச்சு கொடுத்துருக்கான். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, டிஸ்க் ப்ராப்ளம் நகர்ந்துருச்சு, அங்கே நகர்ந்து போச்சு, இது நகர்ந்து போச்சு அப்படி சொல்றதெல்லாம் போய் நீங்களே வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து பயிற்சிக்கு வந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பயிற்சி பண்ணாலே போதும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இருக்கிற பிரச்சனைலாம் ஓடி போயிடும். நீங்க மருந்தே உங்களுக்கு வேண்டியது இல்லை. நம்முடைய வர்மக்கலையை முறையா பயின்றா எந்த ஒரு மருந்தும் வேண்டியது இல்லை. எல்லா வியாதியும் காணாம. சரிங்களா? அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா காலில் திடீர்னு ஒரு இடத்துல வந்து அடிபடுது, காலில் அடிபடுது. அப்போ காலே நடக்க முடியல, தூக்க முடியல. அப்படிங்கும்போது நம்ம அதையே ரெடி பண்ண முடியும். அப்போ ஏதாவது கீழே விழுந்து இந்த சோல்டர் கலந்துருச்சு. அப்போ அந்த சோல்டர் வந்து நம்ம எடுத்து போட்டு விட்டு அதை ரெடி பண்ணி கட்டியெல்லாம் வச்சு ரெடி பண்ணி விடலாம். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். அது மாதிரி உள்ளுறுப்புகளுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகளையும் நம்ம வர்மத்தால் தீர்க்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளியை நம்ம வந்து அடிக்கிறது மூலமா அவங்களுக்கு ஒரு வியாதி வர வைக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்துமான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வர்ம புள்ளி இருக்கு. இதுக்கு பேர் துடி வர்மம்னு பேர். அந்த துடி வர்மத்தை ஒரு அடி அடிச்சுட்டு அப்படின்னா அவனுக்கு ஆஸ்துமா உடனே வந்துடும். அப்புறம் ஒரு 6 மாசத்துல ஆஸ்துமா செத்து போயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த துடி வர்மத்தை நான் பயன்படுத்தி மிதமான அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரை அளவுல குறைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வியாதி காணாம போயிடும். இதுதான் ரீசன் தான். இப்படிதான் வந்து நம்ம வந்து மருத்துவம் பண்றோம். எந்த ஒரு புள்ளியை, அதாவது ஒரு புள்ளியில தான் விஷமும் இருக்கு, அமிர்தம் இருக்கு. அதை நீங்க எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறதா உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய விஷயம். அதனால வந்து இந்த கத்தி இருக்கு பாருங்க. கத்தியை வந்து நீங்க சமையலுக்கும் உபயோகப்படுத்தலாம், ஒரு ஆளை வெட்டவும் உபயோகப்படுத்தலாம். அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு கத்தின்னு வச்சுக்கோங்க. கூர்மையான கத்தி, 2 பக்கமுமே முனை இருக்கக்கூடிய ஒரு கத்தின்னு வச்சுக்கோங்க. இதை கையாளும் போது ஜாக்கிரதையா கையாளணும். அதனாலதான் நாங்க வந்து என்ன பண்றோம், தற்காப்பு மட்டும் இப்ப சொல்லி தர்றோம். வைத்திய முறைகள் வந்து நான் வந்து யாருக்கும் இப்போதைக்கு சொல்லி தரது இல்லை. நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்றோம். கம்ப்ளீட் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எல்லா வியாதிகளுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஆனா என்ன காரணம்னா அதுக்கு பக்குவம். உங்களுக்கு சரியான பக்குவம் வந்துருச்சுன்னா நாங்கள் அதையும் சொல்லி தரோம். நோ ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு அந்த அளவு பக்குவம் இருக்கா? ஏன்னா அந்த கையாளக்கூடிய பக்குவம் வேணும். ஒரு துளிக்கால மாத்திரை அளவு அதிகமாக கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஆபத்து வந்துடும். அப்போ அவனுக்கு ஆஸ்துமாவுக்கான ஒரு மாத்திரைகள் அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னா அவன் அப்புறம் வாழ்நாள் பூரா ஆஸ்துமாவோடய சாகணும். அப்புறம் இது பண்றது மீட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனாலதான் நாங்கள் வந்து என்ன பண்றோம், இதையே கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆளை பார்த்து அனுசரிச்சு அவன் எப்படி சரியான ஆளா அப்படிங்கிற தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வர்மத்தை கொடுப்போம். சரி, வணக்கம் ஐயா. இது வரைக்கும் வர்மக்கலை சம்பந்தமா நீங்க சொன்ன விளக்கங்கள்லாம் கேட்டோம். ரொம்ப அருமையா இருந்தது. சரி, இப்போ வர்மக்கலையை பத்தி அதோட சிகிச்சைகளை பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள் கேள்வி. இப்போ வர்மக்கலையில நாள்பட்ட நோய்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுகளையெல்லாம் சரி பண்ண முடியுங்களா? கண்டிப்பாக ரெடி பண்ண முடியும். அதாவது இப்போ நாள்பட்ட நோய்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புற்றுநோய் சொல்கிறாங்க, டிபி சொல்கிறாங்க, அந்த மாதிரி பல விதமான நோய்கள் சொல்கிறாங்க. எல்லாமே நம்ம ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தான். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பிராண ஓட்டம் தடப்பட்டது தான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பிராண ஓட்டத்தை வர்மத்தின் மூலமாக சீர் பண்ணிட்டு வரது மூலமாக கண்டிப்பாக ரெடி பண்ண முடியும். அதுக்கு வந்து சில மூலிகை சாறுகள் உள்ள கொடுக்கணும். ஏன்னா சித்தர்கள் வந்து சூடி எழுதி வச்சிருக்காங்க. அதாவது வர்மத்தில் வந்து மருத்துவம், வர்ம மருத்துவம்னு. அது சித்த மருத்துவம் கிடையாது, அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த மூலிகை சாறுகளை உள்ள கொடுக்கறது மூலமாக, சில சூரணங்கள் உள்ள கொடுக்கறது மூலமாக கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். நாட்பட்ட நோய்களை கண்டிப்பாக நம்மளால குணப்படுத்த முடியும். அது வந்து ரொம்ப முத்திருச்சுன்னா கஷ்டம். அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ஒரு 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 செடி அப்படின்னு வச்சுக்கோங்க. அது செடியாக இருந்து கொஞ்சம் பெருசானா ஒரு குத்து மரம் அப்படின்னு இப்படி வீசிடலாம். அதே செடி வந்து பெரிய மரமாயிட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது யாராலுமே குணப்படுத்த முடியாது. இறைவனால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும், யாராலையும் குணப்படுத்த முடியாது. அதனால ஒரு 80% நோய் முற்றிய நிலையில் அவங்கள கண்டிப்பா குணப்படுத்த முடியும். அதுக்கு சில விதிமுறைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வர்ம சிகிச்சையில வேற என்னென்ன மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லியிருக்கீங்க? வர்ம சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா எல்லா வியாதிகளுக்குமே நம்ம சொல்லிட்டோம். அதாவது உள்ளுறுப்புகள் சம்மந்தப்பட்ட வியாதிகள், அப்புறம் வெளியே இருக்கக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், முக்கியமாக வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகளை வந்து எளிமையாக தீர்க்க முடியும். அப்புறம் சதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எலும்பில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாத்தையும் வர்மத்தால் குணப்படுத்த முடியும். அதனால நீங்கள் அதாவது சித்தர்கள் வந்து வகுத்து வச்சிருக்காங்க 4448 வியாதிகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ சித்த மருத்துவத்திலேயே அடங்காத சில நோய்கள் எல்லாம் வந்து வர்மத்தினால தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சித்தர்கள் வந்து வகுத்து தான் அந்த வர்ம மருத்துவம்னு ஒன்று வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இது பழங்காலமாக வந்து ரகசியமாக இருந்த ஒரு முறையை வந்து நாங்கள் வந்து
ஆசான் மூலமாக நான் வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து இப்போ நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஒரு தனிப்பட்ட சந்தேகம், இந்த நோக்கு வர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரி, இது சாத்தியமா? இது எல்லாராலும் செய்ய முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி தான். அதாவது இந்த நோக்கு வரும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு அது ஃபேமஸாக இருக்குது. எல்லாருமே வந்து நோக்கு வரும் எல்லாம் ஆர்வமோடு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த நோக்கு வரும் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் சாத்தியம் இல்லை. இப்போ ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா உடனே போய் நோக்கு வரும் பழக முடியுமா அப்படின்னா முடியாது. பல வருடங்கள் அனுபவம் வேணும். அதாவது வர்மத்தில் வந்து பல வருடங்கள் உரிய அனுபவம் வேணும். ரெண்டாவது இதுக்கு வந்து மாந்திரீக முறைகள் சொல்லக்கூடிய இந்த சக்கர பிரயோகம் தெரிஞ்சிருக்கும். அதாவது வர்மத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சக்கர பிரயோகம்னு சொல்லுவோம். இது சக்கர பிரயோகம் வந்து பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த மூலிகைகளுக்கு வந்து காப்பு கட்டி நிவர்த்தி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு சில சக்கரங்களை போட்டு ஒருத்தர் மேலே நம்ம பிரயோகம் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்கள வீழ்த்த முடியும். இது வந்து ரொம்ப ரகசியமாக பாதுகாத்து வச்சுருந்தாங்க. இது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இப்போ சொல்லித்தரது இல்லை. அப்படி நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னா அவங்க கீழே நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்கள் நான் வந்து சீடனாக இருந்தால் மட்டும்தான் அதை கொடுப்பாங்க. புரிஞ்சுங்களா? சரிங்க. இப்போ பெண்களுக்கு வந்து நிறைய நோய்கள் இருக்கு, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சில நோய்கள் இருக்கு. அவங்களுக்கு இதில் என்ன மாதிரி சிகிச்சைகள் கொடுக்க முடியும்? அதுபோக அவங்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை இந்த வர்மத்தில் என்ன செய்யணும்? பெண்களுக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு நல்ல தீர்வு உங்களுக்கு இதில் தான் கிடைக்கும். ஏன்னு கேட்பீங்க, அதாவது இப்போ ஆத்திர அவசர காலகட்டத்துக்கெல்லாம் வந்து மாத்திரையெல்லாம் எல்லா நேரம் சாப்பிட முடியாது. ஏன்னா இப்போ மாதவிடாய் போல இருக்கிற நேரங்களில் போய் மாத்திரையெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. அப்போ அந்த இடத்துல வந்து ப்ளீடிங் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து சில வர்ம புள்ளிகள் அழுத்துறது மூலமாக அந்த ப்ளீடிங் குறைக்க முடியும். அந்த மாதிரி மாதவிடாய் சம்மந்தப்பட்ட கோளாறுகள், அவங்களுக்கு வரக்கூடிய இடுப்பு வலி, அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். பெண்களுக்கு வந்து நோய் அப்படின்னு எடுத்துக்கும்போது பல விதமான அந்த நோய்களை தீர்க்கக்கூடிய முறைகள் இதில் இருக்குது. பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வர்மங்களில் வந்து அவங்களுடைய அந்த தாக்கி அவங்களுடைய அந்த செல்ஃப் டிஃபென்ஸை அவங்க வந்து தற்பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சில வர்மங்கள் எல்லாம் இருக்குது, மோசமான வர்மங்கள் எல்லாம் இருக்குது. அது வந்து சில பயிற்சிகள் மூலமாக நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். அந்த பயிற்சி முறையாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். காந்தி சொன்னது மாதிரி ஒரு 12 மணிக்கு ஒரு பெண் வந்து தனியாக போகணும் அப்படின்னா அந்த பெண்மணி கண்டிப்பாக வர்மக்கலை பழகிருந்தால் மட்டும்தான் அவரால் போக முடியும். சரிங்களா? இல்லைன்னா கண்டிப்பாக போக முடியாது. ஏன்னா அதாவது எத்தனை பேர் கத்தியோடு வந்தாலும் சரி, ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்த வர்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த வர்மத்தை போட்டிங்கன்னா கத்தி பறக்கும். அந்த செயல் விளக்க முறைகள் வந்து நான் காட்டி கொடுப்போம். பின்னாடி அந்த வர்மம் பறக்கும், அந்த கத்தி பறக்கும். அந்த மாதிரி முறைகளெல்லாம் வந்து இருக்குது நம்மளுக்கு. பெண்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த காலம். சரிங்க. இந்த குழந்தை இல்லாத தம்பதிகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த வர்ம சிகிச்சை மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது சிகிச்சைகள் இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. வர்மத்தை மூலமாக கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னு கேட்பீங்க, அதாவது பொதுவான ஒரு விஷயம். இப்போ வந்து என்றைக்குமே வந்து சித்தர் வந்து அகத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, மலடு அப்படின்னா ஆண் மலடே அன்றி பெண் மலடு அல்லங்கிற, அதாவது பெண் மலடு கிடையாது, ஆண் மலடு தான் முக்கியமான மலடு அப்படின்னு சொல்கிறார். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய சூழ்நிலையில் எல்லாருமே இந்த சீட்லெஸ் அப்படின்னு ஒன்று வந்து எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாமே சீட்லெஸ். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீட்லெஸ் செய்வாங்க. உண்மை. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போவே நிறைய வந்துருச்சு. அதாவது இன்றைக்கே பாருங்கள், நீங்கள் பாருங்கள், கண் கூட அதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், பல பேர்த்துக்கு வந்து குழந்தையே பிறக்காம போய் அந்த செயற்கை முறையில் கருத்தரிச்சு குழந்தை பெற்றுக்கிறவங்க நிறைய பேர். அது யாரோட குழந்தைன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே வந்து அது எந்த ஒரு ஜாதியோடது, எந்த ஒரு மாற்றம். ஒரு விஷயம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொது இதை கொண்டு வர்றாங்க. ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒரு தன்மை உருவாக்குறாங்கிறது ஒரு இது இருக்குது. ஆனால் வந்து இது இந்த நோய் இதை நம்ம உயிர் அணுக்கள் வந்து குறைஞ்சிட்டு வர்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்கூடு. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு பழக்கங்கள். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கங்களில் விதைகளை வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். அப்போ ஆண்கள் வந்து என்ன பண்ணணும்னா விதை சம்மந்தப்பட்ட பல கொட்டைகள் சொல்லக்கூடிய இந்த பாதாம், கடலை பருப்பு, இந்த மாதிரி விதைகளை வந்து அதிகமாக, அதாவது எள்ளு, இந்த மாதிரி விதைகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆண் தன்மை அதிகரிக்கும். ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து சில புள்ளிகள் இருக்கு. அந்த புள்ளியை நம்ம தூண்டி விடுறது மூலமா என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு வேகமா விந்து உள்ள போகுது அப்படிங்கிறது தான் கணக்கு. வேகம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா குழந்தை கண்டிப்பா பிறக்காது. ஏன்னா அந்த சினை முட்டைக்குள்ள வந்து இந்த வேகமா அந்த விந்து வந்து போகணும். அப்ப போகணும்னா அந்த வீரியம் உடம்புல இருக்கணும். அந்த வீரியம் உடம்புல இருக்கணும்னா இந்த வர்மத்தை போட்டது மூலமா அந்த பிராண ஓட்டம் தடை வந்து கிளியர் ஆகி அந்த வீரியம் அதிகரிக்கும்.
உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த நேரம் குறைவான நேரம் இருக்கும், அது வந்து நேரம் கூட அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ரெண்டாவது எளிமையான முறை, இதை நம்ம வந்து சொல்லி கொடுத்துறோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வர்மங்களை வந்து நம்ம போட்டு விட்டுறோம். அப்புறம் எளிமையான முறையில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சாதாரண ஒரு உளுந்து இருக்கு பார்த்தீங்களா, அதைய ஊற வச்சு சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆண் தன்மை அதிகரிக்கும். அந்த அந்த அணுக்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு உண்டு, அதாவது உளுந்துக்கு உண்டு. இதைத்தான் நம்ம பெரியவங்களாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சு தோசை மாவு இட்லி மாவுலாம் கலந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த தோசை மாவு மோசம், அதை தின்னா அதாவது மோசமான அரிசிகளை பயன்படுத்தி இந்த இட்லி மாவையும் தோசை மாவையும் விநியோகம் பண்ணுறாங்க. அதை சாப்பிட்றது மூலமாக என்ன ஆகுது, பலவிதமான தொல்லைகளுக்கு மக்கள் ஆளாகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த உளுந்து வந்து நீங்கள் வந்து நைட்டு நேரத்தில் ஒரு 1 ஸ்பூன், இது விளக்கமாக என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரேன், எப்படி இது சாப்பிடணும், அதை எப்படிலாம் இது பண்ணணும் விளக்கம் சொல்லித்தரேன். அப்போது இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய கோளாறுகளுக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு 2 புள்ளி இருக்கு. அந்த 2 புள்ளியும் போட்டு விட்டுட்டோம்னா, வருஷத்தில் போட்டு விட்டோம்னா கர்ப்பப்பையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ரெண்டாவது அதுக்கு சில ஒரு வைத்தியமே கிடையாது, சாதாரண மூலிகை தான். ஒரு அரச மரம் இருக்கு, அதை நான் சில டெக்னிக் சொல்லி தருவேன், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்து 2 பேருக்கு சமையல் ரூம்ல இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு அவங்களுக்கு வைத்திய முறை கொடுத்து அவங்களுக்கு 2 பேருக்கு நான் குழந்தைய உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கண்ணு கூட நடந்திருக்கு. எந்த ஒரு 10,000 20,000 செலவு பண்ண வேண்டியது இல்லை, நீங்களே பண்ணிக்கலாம். விஷயம் என்னன்னா, என்கிட்ட வந்து ஒரு குரூப் அந்த வர்ம புள்ளியில் மட்டும் டச் பண்ணிட்டு போயிட்டா அந்த பிராணம் ஓட்டம் தடைபடுறதை வந்து நான் கிளியர் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய அந்த கரெக்டாக அந்த உணவு பழக்க முறைகள் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது சரி. ஐயா, இப்போ இந்த வர்ம சிகிச்சையில் நாட்பட்ட நோய்களுக்கு தீர்வு சொல்ல முடியும்? இப்போ சாதாரண இந்த சளி, காய்ச்சல், தலைவலி இது மாதிரி விஷயங்களை சரி இல்லை. அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த சளி, தலைவலி, இந்த ஒரு காய்ச்சல் இதுக்கெல்லாம் வந்து மருந்தே பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா, அது வந்து நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை தான் அது வெளியேற்றுது. அப்போ அதை வந்து நம்ம அப்படியே விட்டுறதா நல்லது. அப்படியே மீறி தொடர்ந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு 7 நாளுக்கு மேலே உங்களுக்கு தொடர்பு, 1 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு தொடர்பு இருக்கு, அதாவது தொந்தரவு இருந்தால் மட்டும் சிகிச்சை பண்ணா போதும். ஆனால் குணமாக முடியாதுன்னு இல்லை, முடியும். 7 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் அதோட தொந்தரவு இருக்கு, 7 நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து காய்ச்சல் இருக்கு, 7 நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து சளி இருக்கு, இருமல் இருக்கு, அப்படின்னு தலைவலி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் ஈஸியா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த வலி வந்து நம்மளால, அதாவது இந்த மாதிரியான வியாதிகளை சீக்கிரமா நம்ம போக்கி விட முடியும். ஆனா ஏன் நம்ம அது சொல்றோம் கேட்டீங்கன்னா, அது வந்து நம்முடைய கழிவு பொருட்கள் வெளியேறதுக்காக தான் உடம்பே அந்த வேலையை பண்ணுதும் போது 7 நாள் வரைக்கும் நீங்க அதை விட்டுருங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. அப்புறம் 7 நாளைக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்தா மட்டும் நம்ம கிட்ட வந்தீங்கன்னா அதுக்கான வருமத்தை போட்டு நான் அதை ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். சரிங்க. இப்போ அறுவை சிகிச்சையில மட்டுமே சரி செய்ய முடியும்னு சொல்ற சில வியாதிகள் இருக்கு. இந்த உடம்புல கொழுப்பு கட்டி, கர்ப்பப்பையில கட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிலருக்கு வருது. இப்போ அது மாதிரி விஷயங்களை இந்த வர்ம சிகிச்சையில சரி செய்ய கண்டிப்பாக சொல்றேன். அதாவது இந்த கர்ப்பப்பை கட்டி, இந்த கொழுப்பு கட்டி, இது எல்லாமே தான் அறுவை சிகிச்சையே பண்ண வேண்டியதில்லை. அப்படி அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்து சித்தருக்கு ஏன் அந்த கலையை கொண்டு வர்றாங்க, எளிமையாக குணப்படுத்தலாம். அதாவது சில மூலிகை சார்களை உள்ள கொடுக்குறோம், சில சூரணங்கள் உள்ள கொடுக்குறோம், ரெண்டாவது அந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த புள்ளிகளை போட்டு விடுறோம். போட்டு விடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த கட்டிகள் கரையும். இது கண் கூட நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு அப்போ அது வந்து வருமங்களை வந்து நம்ம இத்தனை அது டைமிங் கொடுப்போம், இந்த டைமிங்குள்ளே அதை கரெக்டாக போடும்போது உங்களுக்கு வந்து கிளியராக அது ரெடி ஆகிடும். ஐயா, இந்த வர்ம சிகிச்சையை எந்தெந்த மாதிரி வயசுக்காரங்க எடுத்துக்க முடியும்? அதாவது குழந்தைங்க, வயசானவங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது பாகுபாடு இருக்கா, இல்லை யார் வேணா இதை எடுத்துக்கலாம்? அதாவது எந்த வயதினருக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான சிகிச்சை முறை வரும். ஏன்னா இப்போ ஒரு மருந்து இருக்கு, இப்போ ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய ஒருவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆங்கிலம் மருத்துவம் அவ்வளோ அளவு பெரிய மெடிசன் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதே மருந்தை அதே வயசுள்ள ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாது, அதே வியாதியாக இருந்தாலும் கொடுக்க முடியாது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைகள் இருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது வந்து அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து பல வருடங்கள் ஆசான்கிட்ட இருந்து அந்த மாத்திரை அளவு அப்படின்னு கற்று வச்சுருக்கோம். அந்த மாத்திரை அளவு வந்து குழந்தைகளுக்கு எப்படி பயன்படுத்தணும், முதியோர்களுக்கு எப்படி பயன்படுத்தணும், கொஞ்சம் இளம் வயது வாலிபர்களுக்கு எப்படி பயன்படுத்தணும், பெண்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து ஒரு அளவு முறை எங்களுக்கு தெரியும். அது ஆசான்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதை வந்து நாங்கள் பயன்படுத்தி எவ்வளவு தூரம் அவங்களுக்கு அந்த மாத்திரையை போடணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் நிர்ணயம் பண்ணி போடுவோம். சரிங்களா? அதனால வந்து இந்த மருத்துவ முறை வந்து சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான மருத்துவ முறை. இந்த வர்ம சிகிச்சையில மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு
மர்ம சிகிச்சையின் மூலமா அதை சரி செய்ய முடியும்? முடியும். அது வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து அதாவது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு வருடமாச்சு, காலம் நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எத்தனை வருடங்களா அந்த பாதிப்பு அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து அவங்கள நம்ம கண்டிப்பாக பார்க்கணும், ஆளை பார்க்காம சொல்ல முடியாது. அப்போ அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிராண ஓட்டம் எப்படி இருக்கு, பிராண ஓட்டத்தில் ரொம்ப வீக்கான பிராண ஓட்டம் இருந்தால், ரொம்ப மென்மையான ஓட்டம் இருந்தால் உண்மையிலேயே அவங்க குணப்படுத்த கொஞ்சம் கஷ்டம். இதில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பிராண ஓட்டம் நல்லா இருக்குது, வருடம் ஓரளவுக்கு நமக்கு நம்முடைய அந்த இடங்களுக்குள்ளே வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அது வந்து ஏன்னா தலைகளில் வந்து நிறைய புள்ளிகள் இருக்குது, அதை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பாக மனநோய்களை குணப்படுத்த முடியும். இப்போ ஒரு சிலர் ரொம்ப பலகீனமாக இருக்காங்க, ஒரு சிலர் உடல் ரொம்ப பருமனாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்களுக்கு சிகிச்சைக்கு கொடுத்து அந்த பிரச்சனைகளை சரி செய்ய இதுல வந்து சிகிச்சை முறை அப்படிங்கிறத விட வர்மக்கலையில் இருக்கக்கூடிய பயிற்சி முறைகள் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதாவது இப்போ வந்து உடல் வந்து பலகீனமா இருக்கு, ஒல்லியா இருக்காங்க அப்படிங்கும்போது நம்முடைய அந்த வர்மக்கலையில் இருக்கக்கூடிய இந்த பயிற்சி முறைகளை நம்ம கிட்ட வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வர்றது மூலமா அது சில சாப்பிடும் முறைகள், வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் ரூம்ல இருக்கக்கூடிய அந்த பொருள்களை வச்சே நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த முறைகள் படி நீங்க கரெக்டா சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பலகீனம் மாறி உடல் உரம் வரும், நல்ல ஒரு பலம் கிடைக்கும். அதே மாதிரி உடம்பு ரொம்ப குண்டா புதப்புதான் இருப்பாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கவங்க பயிற்சி முறை தான் சரியா இருக்கும். அவங்ககிட்ட வர்ம போட்டா வந்து அவ்வளோ வேலை செய்யாது. அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பயிற்சி முறையில சொல்லி தருவோம். அப்போ அந்த வர்ம பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பயிற்சி முறையை செய்யறது மூலமா அவங்களுக்கு அந்த பிரச்சனை மாறி அந்த பிரச்சனை தீர்ந்து போய் அவங்க உடல் நலப்படுவது தான். இப்போ இந்த நாள்பட்ட தலைவலி, சிலருக்கு மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு இது மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை கொடுத்தாங்க? நாள்பட்ட தலைவலி அப்படிங்கும்போது நாங்கள் மேலே வந்து பூசலுக்கு எதுவும் கொடுக்கறது இல்லை. அதில் வந்து புள்ளிகளை வந்து எங்கள் கைகளால் வந்து தொட்டு அதை வந்து நாங்கள் போட்டு விட்டுருவோம். அதாவது மாத்திரைகளும் போட்டு நாங்கள் போட்டு விட்டுட்டோம்னா அதுலேயே வந்து அந்த தலைவலி காணாமல் போயிடும். இப்போ மூட்டு வலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சில முறை, அதாவது நாங்கள் முறைப்படி வர்ம தைலம் ஒன்று இருக்குது, அந்த வர்ம தைலத்தை கொடுக்கணும். அதுக்கு வந்து அந்த வர்ம புள்ளிகளை நான் வந்து டச் பண்ணி விட்டு அதை வந்து நான் மாத்திரைகளை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தைலத்தை போட்டிங்கன்னா நல்லா வேலை செய்யும். வெறுமனே தைலத்தை போட்டால் வேலை செய்யாது, அந்த புள்ளிகளை நம்ம டியூன் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து தைலத்தை போடணும். அப்போ தான் அந்த ரெண்டுமே நல்லா இருக்கும். மூட்டு வலி கண் கூட குணமாகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நம்ம வர்ம சிகிச்சையில் கண் சம்பந்தமான நோய்கள், அப்புறம் கிட்ட பார்வை, தூர பார்வை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இவங்களுக்குலாம் என்ன மாதிரி சிகிச்சை? கண்டிப்பாக இப்போ நீங்களே வந்து கண்ணாடி கட்டிடலாம். நான் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை சொல்லித்தரேன், நீங்களே டச் பண்ணிக்கலாம். இது முதல்ல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கிட்ட பார்வை தூர பார்வை வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பழக்க வழக்க முறைகள் தான். பழங்காலத்தில் வந்து நம்முடைய பழக்க வழக்க முறைகள் வேற, இப்போ இருக்கிற பழக்க வழக்க முறைகள் வேற. அதாவது இப்போ கண்ணில் வந்து காலில் இருந்து சொன்ன குளிர்ந்த நீரால் கழுவுறது, அப்புறம் வந்து இந்த கண்ணை சுற்றி வந்து மை போடுவோம், கற்றாழை மை அப்படிங்கிறது கற்றாழையை தயார் பண்ணி போடுவாங்க. அந்த மை போடுறது மூலமா உங்களுக்கு அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த படலம் நீங்கி உங்களுக்கு தூர பார்வை கிட்ட பார்வை ப்ராப்ளம் சரியாயிடும். அதுக்கு வந்து சில வர்ம புள்ளிகள் இருக்கு, அந்த புள்ளியில் கரெக்டாக கண்கிட்டே இருக்கு அந்த புள்ளி, அதை போட்டு விட்டோம்னா அந்த தூர பார்வை கிட்ட பார்வை ப்ராப்ளம் சரியாயிடும். நீங்கள் போட்டு கண்ணாடியே கழட்டிடலாம். இப்போ இந்த சிகிச்சை சமயத்தில் தனிப்பட்ட ஏதாவது சிறப்பான உணவுகள் ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சிகிச்சைகள்? உணவு முறை கட்டுப்பாடு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இயற்கையா நம்மளுக்கு வந்து நம்முடைய பாரம்பரியத்தில் கொடுத்த அதே உணவு முறைகள் நீங்க பின்பற்றி வந்தாலே போதும். நீங்க வந்து புதுமையா வந்து ஏதாவது மிக்சிங் பண்ணி சாப்பிட்றது அதெல்லாம் தேவையே இல்லை. பாரம்பரியத்துல